ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியத்திற்கு செலவழித்து சற்றாகிலும் சுகமாகாத பொழுது அவள் இயேசுவை தேடி வந்தாள். இந்த இயேசுவின் இடத்துல நான் போவேன், இந்த இயேசுவை தொட்டாகிலும், இந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தை நான் தொட்டாகிலும் இயேசுவினுடைய சுகத்தை, விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று இயேசுவை அவள் தேடி வந்தாள். இன்றைக்கு நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நெடும் காலமாக ஒரு வேதனைக்குள் இருக்கலாம். அநேக வருடங்களாக ஒரு வேதனையின் பாதையிலே நீங்கள் நடக்கலாம். அநேக வருடமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள் உங்களுக்கு வேதனையை தரக்கூடியதா இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்க தொழிலில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். இத்தனை வருடமாக என்னுடைய வேதனை இருக்கிறதே, இத்தனை வருடமாக நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இத்தனை வருடமாக நான் வேதனை தீர்க்க முடியாமல் இருக்கிறதே, என்னுடைய வேதனை பல வருடமாக இருக்கிறதே, பல வருடமாக இருக்கிற இந்த வேதனை நீங்குகிறதற்கு ஒரு வழி இல்லையா என்று நீங்கள் கேட்பீர்களானால், உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வேதனையை நீக்கி உங்களுக்கு சுக வாழ்வை தருவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க பிரச்சனை எத்தனை வருடமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நொடி பொழுதிலே தீர்த்து உங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிரச்சனை எத்தனை மாதங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதிலே இயேசு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 18 வருஷம் சாத்தானினால் கட்டப்பட்டு கொஞ்சம் கூட நிமிர முடியாதிருந்த கூனியை ஒரு நொடி பொழுதிலே இயேசு சுகமாக்கினார். 38 வருஷ வியாதியின் படுக்கையில் இருந்தவனை கண்டு ஒரு நொடி பொழுதிலே இயேசு அற்புதத்தை செய்தார். உங்கள் பிரச்சனை எத்தனை வருடம் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால், இயேசுவால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், இயேசுவால் எனக்கு ஒரு நன்மையை தர முடியும், இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால், விசுவாசிப்பது என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காண முடியாத ஒரு விடுதலையை, காண முடியாத ஒரு அற்புதத்தை, நம்ப முடியாத ஒரு விடுதலையை, நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால், எத்தனை வருட பிரச்சனையாக, போராட்டமாக, வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனை நீங்கி ஒரு சுக வாழ்வை கொடுப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுங்கள். இயேசுவே, எத்தனை வருட என்னுடைய பிரச்சனை, நீர் நொடி பொழுதிலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று நீங்கள் இயேசுவை நம்பி விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நொடி பொழுதிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்று அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நெடுங்கால பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறங்கி வருவதாக, அற்புதம் நடப்பதாக, வியாதி சுகமாவதாக, உம்முடைய தெய்வீக வல்லமை அவர்களை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.